நம்ம வேளாண் தாழ்வாக உள்ள மலைமுகங்களில் இருக்கும் நீர்நிலைகளின் ஆறை 5 மைக்ரோமீட்டரில் இருந்து 60 மைக்ரோமீட்டர் வரையிலான வீச்சில் சில நிபந்தனைகளில் சிறிய நீர்த்துளிகள் ஒன்று சேர்ந்து பெரிய நீர்த்துளிகள் உண்டாகின்றன. இந்நீர்த்துளிகள் நீர்களில் இருந்து மழையாக ஒழிக்கப்படுகிறது. ஆறை 45 மைக்ரோமீட்டர் உடைய ஒரு நீர்த்துளியை உருவாக்க ஒவ்வொன்றும் 5 மைக்ரோமீட்டர் ஆறை உடைய எத்தனை நீர்த்துளிகள் ஒன்று சேர வேண்டும். ஒரு பெரிய நீர்த்தில ஒன்றிருக்கான் 16 45 மைக்ரோமீட்டர். இப்படி பெரிய நீர்த்திலை உருவாக்குறதுக்கு இந்த பெரிய இந்த 45 மைக்ரோமீட்டர் ஆறுடைய நீர் உருவாக்குறதுக்கு ஒவ்வொன்றும் 5 மைக்ரோமீட்டர் எத்தனை நீர்ச்சிகள் சிறுகளை சேர்த்து பெரிய நீர் உருவாக்குறது. அப்ப இதெல்லாம் சுமையில சாப்பிடுற ஒரு மெனடன்ஸ்னா இப்படி நிறைய நீர்த்திகள் சேர்ந்து வர அந்த மொத்த தீவும் இன்னைக்கு போற இந்த பெரிய நீர்நிலை மொத்த தீவு சமநிலையை கூட்டாயிடுச்சு. இதுல நமக்கு தான் விஷயம் தேவைங்க. 2 அடங்கு இன்சாம் ஃபர்ஸ்ட் கேளுங்க. என் எண்ணிக்கையான 5 மைக்ரோமீட்டர் ஆறுடைய நீர்ச்சிகள் சேர்ந்து ஒரு பெரிய 40 மைக்ரோமீட்டர் ஆறுடைய பெரிய நீர்ச்சிகள் உருவாக்குறது, பெரிய நீர்ச்சிகள் உருவாக்குறது அப்படின்னா இதுல உங்களோட தீவு வேணும்னு சொன்னா இதுல மொத்த தீவு இருக்க போகுது தெரியல. அப்ப என் தர என் சமன் அதுல மொத்த தீவு சமன் இருக்க போகுது. நமக்கு என்னன்னு சொல்லி தீவு சமன் அடர்த்தி தர காணும். நம்ம இந்த டிவி போட ஒரு செய்வோம். இது ரெண்டு டீம் இது ரெண்டு டீம் உண்டு. இந்த 2 டீம் இருக்கிறதுனால நம்ம எம்முக்கு பேர் செய்யலாம். கிரேட்டா கனவு வகை பிரதிக்கலாம். அப்ப என்டாக சிறிய கனவுகளுக்கு வரும் பிஎஸ் இதுல பெரிய கனவுகளுக்கு அப்படின்னு இருக்கும். என்டாக பிஎஸ் சமன் மொத்த கனவுகளுக்கு சமன் இருக்கும். நம்மளுக்கு கேட்டு என்ன எத்தனைதான் கேள்வி. அப்ப நம்ம வந்து இதுல 6 மைக்ரோமீட்டர் இதுல 6 45 மைக்ரோமீட்டர் கோல வடிவம் தந்தீங்க. அப்ப கனவு வகை என்னது கோலத்துல கனவு 4 பையால் கணக்கு. நம்ம கூட தர 4 பை இங்கே 6 வந்து 5 மைக்ரோமீட்டர். நான் அளவு சேர்த்து 2 சைடு ஒரே அளவு தான் கொண்டு போகுது. ஸோ 6 கணக்கு மொத்தம் 5 கணக்கு சமன் இங்கே 4/3 பை இன்டு 6 கணக்கு இங்கே வரும்போது 45 கணக்கு சொல்லி வரும்போது அப்ப இதுல எல்லாம் சொல்லிக்கலாம். தர 5 கணக்கு சமன் 45 கணக்கு. அப்ப இதுல எல்லாமே செய்யலாம் என்ன பார்க்கலாம். பெண் வரப்போ உங்களுக்கு எதுல சொன்னா 729 என் சமன் 729 நீர்ச்சிகள் சேர்ந்து இதுல அடுத்த கழிவு ஒரு மலைத்துளி மேகத்தில் இருந்து ஓய்வாக விழும் சந்தர்ப்பத்தை கருதுக. மலைத்துளியானது ஆறினுடைய கோல வடிவானது. மலைத்துளி வந்து ஆறினுடைய கோல வடிவானது. முதலாவது கேள்வி, மலைத்துளி மீது தொழிற்படும் திசுக்குமை தடை விசைக்கான ஸ்டோக்கிங் சமன்பாட்டை எழுதி குறியீடுகளை அடையாளப்படுத்துகிறோம். அப்ப இப்ப நம்ம தண்ணீர் சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா ஒரு மலைத்துளி ஒண்ணு என்ன செய்யணும். நம்ம மேகத்துல இருந்து நமக்கு என்ன செய்யுது 6 பூஜ்ஜியத்துல இருந்து கோயில் தான் அதுல 6 தண்ணி இல்லாம 6 செய்யும். மலைத்துளி மீது தொழிற்படும் திசுக்குமை தடை விசைக்கான ஸ்டோக்கிங் சமன்பாடுகளை குறியீடு செல்வதில்லை. அப்ப நமக்கு என்னன்னா ஒரு பொருள் நமக்கு வந்து ஒரு ஊடகத்துல இயங்க நடக்க போகுது. அந்த ஊடகத்தால அந்த பொருளுக்கு என்ன செய்யப்பட போகுது. அந்த பொருள் இயக்கத்தை எழுத்துற வகையில ஒரு தடை விசை வந்து அந்த பொருளை வெளிப்படும். மெக்கானிக்ஸ்ல கணக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த தடை விசையை புறக்கணிக்கிறோம். அதான் வழித்தடை பகுதி என்ன செய்யறது அங்க கொஞ்சம் செய்யுது. ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம் ப்ராப்பர்ட்டிஸ்ல அந்த விசையை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்ப எப்படி ஒரு உராய்வு விசை வந்து ஒரு பொருளினுடைய இயக்கத்தை எதிர்க்கிறோம் அதே போலதான் ஏனைய ஊடகங்களை ஒரு பொருளையும் என்ன செய்யற போதும் அந்த ஊடகம் அதை இயக்கத்தை எதிர்க்க போகுது. இப்ப நம்ம திண்மங்கள்ல தொழிற்பட்ட அதை நம்ம செல்ல பொருள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் வந்துட்டு திண்ம உராய்வு. இதே இது திரவ நிலையோ அல்லது வழியிலேயே தொழிற்படத்தில்ல அதுக்கு நம்ம தூக்குற அந்த உராய்வு விசைக்கான இன்னும் ஒரு பேர் தான் என்னது பிசுக்குமை தடை விசை அல்லது பிசுக்குமை விசை செல்லணும். இப்ப அப்படியான அந்த பிசுக்குமை விசையை பார்க்கறது அதாவது நம்ம இந்த பொருளுடைய மேல் நோக்கி கீழ் நோக்கி வழியில இந்த பொருள் கீழ் நோக்கி வெளியில் சரி வரல. இந்த பொருளுடைய இயக்கத்தை எதிர்க்கிற வகையில இந்த பொருளை மேல் நோக்கி என்ன செய்யப்பட ஒரு தடை விசை வந்து கழிப்படும். அதான் பிசுக்குமை தடை விசை. சப்போஸ் இதே பொருள் வந்து நமக்கு மேல் நோக்கி நமக்கு என்ன நடக்க போதும் பிசுக்குமை தடை விசை வந்துட்டு கீழ் நோக்கி கழிப்படும். பிசுக்குமை தடை விசை கீழ் நோக்கி நமக்கு கழிப்படும். அப்ப தொழிற்படுற இந்த பிசுக்குமை விசையை நம்ம பாக்குறதுக்கு நம்ம சமன்பாடு சொல்லி தெரியும்.
அப்ப இதுல ஸ்ட்ரோக்கின் சமன்பாடு என்ன செய்யணும்? அப்ப ஸ்ட்ரோக்கின் சமன்பாடு நம்ம ஸ்ட்ரோக்கின் சமன்பாடு எடுத்து குறியீட்டு அடையாளம் மட்டும் சொல்லிக்கலாம். இப்ப இதுல எக்ஸ் சமன்பாடு என்ன வரப்போகுது? ஸ்ட்ரோக்கின் சமன்பாடு 6πr வருது. இப்ப நம்ம ஒவ்வொரு கடையும் வந்து இதுல நமக்கு எஃப்ங்கிற நமக்கு தேவைன்னு சொல்லி இசிப்புமை கடைசி என்னது இசிப்புமை கடைசி நான் சொல்ல போறேன். இப்ப 6ங்கிறது ஒரு மார்க்கு, பைங்கிற தெரியும், பை மார்க்கி. இங்க ஆரம் சொன்னா ஈட்டா சொன்னா பி சொன்னா ரைட். இதுல ஆரம் என்னன்னு சொன்னா ஆரே. அப்ப ஆறு வழிகிறது ஒரு கோலத்துல பொதுவாக நம்ம இன்னொரு முக்கியமான சொல்லிட்டா இந்த பிசுக்குமை தடைவிசை வந்து ஒவ்வொரு வடிவத்தை பொறுத்தவரை செய்யப்பட போகுது. பிசுக்குமை தடைவிசைக்கான ஈக்குவேஷன் மாற போகுது. இப்ப நம்ம அடுத்த எந்த பிசுக்குமை தடைவிசை வந்து 6πr ஒரு கோலத்துல தொழிற்படக்கூடிய தடைவிசை. அது அப்ப கோலத்தில் தொழிற்படக்கூடிய தடைவிசை தான் இது. அப்படி வரைக்கும் இந்த 4 என்னது அந்த கோலத்தின் ஆரையும் அதாவது கோல வடிவம் எல்லாத்துக்கும் சப்போஸ் அதை நம்ம கேட்கலாம். ஒரு சின்ன கோலமாக இருக்கலாம், ஒரு கோலமாக இருக்கலாம். அல்ல நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சோழ மந்திரிக்கு எப்படி இது வந்து தனிப்பான ஒரு ரோல். அப்போ ஒரு வெளியாளர் தனிப்பு ஒரு சிங்கம் இங்க போடப்பட ஆறு என்ன இது 6 மணி 6 இருக்குன்னா இங்க நம்ம போட இந்த ஆறு வந்து போடுறது மொத்த ஆறு, அதாவது வெளியாறை நம்ம போடுறது மொத்தமான பெரிய ஆறு. ஏன் இந்த பொருள் இயங்குறதுல இந்த பொருள் மேற்பரப்பு ஃபுல்லா நமக்கு என்ன செய்யுது? ஃபுல்லா தான் தலைக்கு தொழில்பட போகுது. இங்கே தொழில் இங்கே தொழில்பட போறேன். அதனால நம்ம இங்க போடுற ஆறை வந்து கோலத்தின் ஆறு. அதை நமக்கு சப்போஸ் தேவைச்சுன்னா அது மீது அது கோலத்தின் வெளியாகாது. ஆறு போடுறவங்க கோலத்தின் ஆறை நம்ம அடிப்பாங்க. அடுத்து நம்ம வரும் ஈட்டல். ஈட்டாங்கிறது என்ன சொல்லி பார்த்தோம்னா எப்படி நம்மளுக்கு ஒரு சின்ன உராய்வு நம்ம நியூ ஆகுற நமக்கு நியூ கோல் பெருமானது அந்த நியூ போலதான் இங்க இந்த திரவங்கள் அல்லது வாயு அது அப்படி அந்த அதில தொண்படுறாங்க வந்து ஈட்டான்னு சொல்லி சொல்லி அப்ப ஈட்டாக்கு தேவம் என்னன்னு சொல்லி பார்த்தா பிசுக்குமை குணம் ஒரு பிசுக்குமை குணம் சொல்லி. இப்ப சப்போஸ் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் என்ன சொன்னா ஒரு வளிமண்டலம் இருக்கு, அதாவது ஒரு வழியில ஒரு நீர்த்துளி ஒன்று வெளியில சொல்லி. அப்ப இந்த நீர்த்துளிக்கு செயல் என்ன இருக்க போகுது? ஈட்டாலிக்கு 2 செயல் ஒன்று இருக்கும். இதே நமக்கு எது விழுது வழியில இருந்தால ஈட்டா ஏழு செயல் ஒன்று. அப்ப நம்ம எங்க போற ஈட்டா என்ன? இங்க போற ஈட்டா என்னன்னு சொன்னா ஊடகத்திட்ட ஈட்டா. இங்க நாம போட போறது ஊடகத்திட்ட ஈட்டா. அது ஞாபகம். அப்ப ஈட்டாங்கிறது என்ன சொன்னா பொருள் இயக்குது ஊடகத்தின் ஈட்டா. அல்லது நம்ம சும்மா போடலாம் திசித்துணை குணம் பிசுக்குமை குணம் சரி உண்மைக்கான எதிர பிசுக்குமை குணம் அது வந்துட்டு அந்த குறித்த பொருள் இயங்குகின்ற ஊடகத்தின் குணம். அப்ப அது நமக்கு அடுத்தது பி. இங்க பி இங்க பீல நிறைய பேர்கள் என்னடா பிஏ கண்டாலைன்னு சொல்றா பி வந்து முடிவேன் சொல்றது. அப்படி இல்லை, பி வந்து முடிவேன் எப்போ எடுச்சுன்னா அது ஒரு பொருள் வந்துட்டு சமநிலை அடையறதுக்கு பிறகுதான் அந்த வேகம் முடிவேன். அது நமக்கு ஒரு ஆளுகள் இருப்பாங்க. உண்மையில ஜீங்கிறது சொன்னா நம்ம கடலில ஒரு குறித்த கணத்துல வேணும், ஒரு குறித்த கணத்துல வேணும், குறித்த கணம் அல்லது கடலில் ஒரு குறித்த சந்தர்ப்பத்துல ஒரு குறித்த கணத்துல வேணும் அப்படின்னு வருதுன்னா அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா ஒரு இயங்குகின்ற ஒரு பொருள், அதாவது ஊடகத்தில் இயங்குகின்ற ஒரு பொருள்ல நம்ம கருத்து சந்தர்ப்பத்துல தொழிற்படக்கூடிய தடை விஷயம் இயக்கத்துக்கு எதிரான தடை விஷயம். அந்த ஊடகத்தால் வழங்கப்பட தடை விஷயம் பிசுக்குமை தடை விஷயம் சொல்லி. அப்ப அதை நம்ம கோலங்களுக்கு பொறுத்த மட்டும் பிசுக்குமை தடை விஷயக்கான சமன்பாடு 6πr அப்ப எப்படி வரலாம்? இப்படி சப்போஸ் ஒரு வழியிலேயோ இல்ல வழியில எந்த ஒரு பொருளில் பிசுக்குமை செய்வது 6πr அந்த நூற்றுப்பல 6πr கோல வடிவான பொருட்கள் மட்டும்தான் ஈக்குவேஷன் அதை நான் அடுத்த வழிகள் சரி பார்ப்போம். மலைவீதி ஆரம்பத்தில் 6 முடிக்கினாலும் பின்னர் மாறா வேகத்தை அடைகின்றது என ஒரு மாணவன் பாதுகின்றார். இக்கூட்டே நியாயப்படுத்துகிறது. இத சமநிலை சந்தர்ப்பம். அதாவது நம்ம மெக்கானிக்ஸ்ல பார்த்தோம் என்ன மெக்கானிக்ஸ்ல ஒரு பொருள் ஒன்று கோயில இருந்து விழுது சொன்னா அதுல ஆறுகள் என்ன புவியீர் பாகுகள் 9.8 அல்லது 10⁻² ஒரு புவியீர் பாகுகளோட அந்த துணிக்கை கீழ் நோக்கி இயங்கி கொண்டே இருக்குன்னு நம்ம மெக்கானிக்ஸ்ல காய்ச்சி. அங்க நம்ம என்ன செய்யறோம்? அப்ப வழித்தடை செய்வோம், மேலும் செய்யும் எல்லாத்தையும் என்ன செய்யறதா குறைஞ்சு. இங்க நமக்கு என்ன செய்யும்? உண்மையான சாதனங்கள் நமக்கு என்ன செய்யறோம்? ஒரு துணிக்கை ஒரு மரபுல அந்த துணிக்கையோட இயக்கத்தை எதிர்க்கிற வகையில் என்ன செய்யப்பட போகுது? தடை ஒன்று போகும்.
இது நம்ம கேள்வி வருமானது இந்த தடைவிசை வந்து ரெண்டு விதமாக போகும். ஒன்று வந்து நமக்கு என்ன தடை வந்துச்சுன்னா மேலுதைப்பு அலையும் ஒரு தடைவிசை, தடைவிசையாக இருக்கலாம் அல்லது தடைவிசை இல்லாமல் இருக்கலாம். மேலுதைப்பு விசை அது நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த மேலுதைப்பு விசை ஒரு வெளிப்படுது. அடுத்தது அந்த இயக்கத்திற்கு எதிரான பிசக்குமை தடைவிசை, அதுவும் நமக்கு என்ன செய்யப்பட போறீங்க, இதுல தொலைப்பட போகுது. இதை நாங்கள் போறேன் கீழே கீழ் நோக்கி போய் நிறைய வந்து இப்போ குயிற்றின மையம் நோக்கி போகுது. ஸோ குயின மையம் இங்க நம்மளுக்கு எஃப் இருக்கு. இப்ப எஃப்கான சமன்பாடு நமக்கு தெரியுதுன்னா எஃப் சமன் என்னது 6πr இப்ப ஆரம்பத்தில் நமக்கு என்ன சொன்னா இது சமன் 0 சொல்லி வரலாம். நான் சொல்லிட்டு இந்த விங்கிறது என்னன்னு சொன்னா நம்ம கருத்துல நடத்தில இருக்கிற வேணும். அப்ப ஆரம்பத்துல இந்த வி வந்து என்ன வரைக்கும் போகுது 0 ஓய்வுதால யூ சமன் 0 இருக்கும் போது அப்ப யூ சமன் 0 என்று சொன்னா இங்க தடை விஷயம் என்ன, தடை விஷயம் 0. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இது தேனிய விளைவிச்சு நமக்கு என்னது கீழ் நோக்கி டபிள்யூ மட்டும் காணணும். அதாவது எம்ஜி எம்ஜி சமன் கேள்விச்சுன்னா ஏ சமன் என்ன ஜிங்களோ நார்மலோட அப்ப படிப்படை என்ன செய்யப்பட ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் இதுல வேறு என்ன செய்து கொடுக்கும். நம்ம தடை செய்யலன்னா ஒரு போயிடும் 10 அப்படி ஒரு வேகம் வர நமக்கு என்ன செய்யப்பட போச்சுன்னா இங்க இந்த டிசிப்ளின் தடை விசை உருவாகும். அப்ப இந்த டிசிப்ளின் தடை விசையில 6 மாறமாடிச்சு 5 மாறாவே போனது 6 மாறி எடுக்கிறோம். இந்த மாறமாடிச்சு வி என்ன செய்யப்பட போகுது நமக்கு இந்த நேரத்தோட வி அப்படியே போகும். அப்ப நேரத்தோட இந்த வி கூடத்தினால எஃப்ம் என்ன செய்யப்பட போதும் நேரத்தோட அதிகரிக்க போதும். அது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த எஃப் படிப்படியாக கூடி இதுல நிறைக்கு என்ன செய்யலாம் சமனாக வரலாம். இது நிறைக்கு சமனாக வரும். படிப்படியாக கூடி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பொருளின் நிலைக்கு சமனாக வரும். அப்படி சமனா வந்தா நம்மளுக்கு என்ன வரப்போகுது மேல் நோக்கிய விசையும் கீழ் நோக்கிய விசையும் சமன் அப்படின்டா அங்க எஃப்நெட் என்ன எஃப்நெட் வந்து 0 ஆயிடும். எஃப்நெட் 0ன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க விளைவு விசை இல்ல. அப்படின்னா விளைவு விசை இல்லைன்னு சொன்னா அங்க ஆறுமுகள் இல்ல. ஆறுமுகள் இல்லைன்னா என்ன செய்யப்பட போகுது பொருள் அந்த அதுக்கு சட்டு என்ன வேகத்தில் இருந்துச்சோ அதே வேகத்தை தொடர்ச்சியாக அந்த காலத்துல இருக்கிற அந்த மாறா வேகத்தை நம்ம செய்வோம் முடியவே. அப்ப டிரெக்டா இங்க போடுறது முடியவே இல்லை. சமநிலை அனைத்துக்கு பிறகு நாம போற இருந்தா முடியவே இல்லை. அது ஓகேவா இந்த மாதிரி அடுத்து இங்க நமக்கு தேவையில்லைன்னா நாங்க இருந்து மேலதிக பார்த்து மேலதிக நம்ம ஏன் கன்சிடர் பண்ணல அவங்க பொருட்கள் அதை கன்சிடர் பண்ண செல்லாடி நம்ம வரியை பொறுத்த மட்டும் மேலதிக விசையை புறக்கணிப்போம். அது இப்போ ஏன்னா வரியினுடைய அடர்த்தி வந்து என்னது 1.2 1.4 வந்து இருந்தாங்க. அது நிறைய 7 திட்டங்கள் எழுதப்படுப்புல அந்த வழித்தடை வழியால வார அந்த மேலதிக விசையை நம்ம புறக்கணிக்கிறோம். அதனால அந்த 2 விசையை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு குழம்பு மேலதிக விசையை எழுதுனா மேலதிக விசையை அவங்க கன்சிடர் பண்ணுங்க செல்லாத வரைக்கும் வழியை பொறுத்த மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண தேவை. எதாவது புறக்கணிப்பு எடுத்துட்டாங்க இதனால நீங்க சொல்லிருந்துச்சுன்னா ரைட். அப்ப நமக்கு கேட்ட கேள்வி என்னது மழைக்குழி ஆரம்பத்தில் 6 மணியாகும் பின்னர் 4 வேகத்தை அடைகிறது ஒரு மாதம் பார்த்துக்கிட்டாங்க. இப்படி ஞாயிறு அதுக்கான ரீசன் என்ன சொல்லி பார்த்தோம்னா நீர்த்துளி ஓய்விழந்து இருக்கிறதால் ஆரம்பத்தில் அதை தொழிற்படும் பிசுக்குமை சேர்ந்து பூச்சி தான் இது வரைக்கும் துளி கீழ் நோக்கி விலை விசை தொழிற்படுவதனால் துளி 6 முழுக்கும் வேகம் அதிகரிக்குது. அதுக்கு நேர்வீக சமனாக நேர்வீக சமனாக மாறல இருக்கும். அதற்கு நேர்வீக சமனாக பிசுக்குமை தடை விசை அதிகரிக்கும். ஒரு குறித்த வேக தடைகளை பிசுக்குமை விசை கீழ் நோக்கிய விலை விசையை சமன் செய்யுது. சோனியத்தின் 1ஆம் விதிப்படி மாறவில்லை. இந்த நிறைய நேரம் ரெண்டை கண்ட்ரோல் தான். பட் உண்மையிலே மேலதுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா வழியால வார மேலதை புறக்கணிக்கலாம். ஸோ கன்சிடர் பண்ணி எழுதினாலும் அதுதான் அது நமக்கு ஒரு விஷயம் இல்லை. இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். 4வது கொஸ்டின் புவியீர்ப்பாலும் செலுத்தி வழியின் பிசுக்குமை குணம் என்னே நீரின் அடர்த்தி ஓடாம்பி ஆகும். வழியின் மேலதைப்பை புறக்கணித்து மலைத்துளியின் முடிவு வேகம் வீட்டிற்கான கோவையை கருதுறாய். இப்ப நான் வீட்டியே கடியாது. இப்ப வீட்டி வர்றதுன்னு அல்லாததான் அந்த பொருள் சமநிலையில செல்லலாம். அப்படி இல்லாட்டி அந்த பொருள் சமநிலையில இருக்கக்குள்ள அந்த பொருள் என்ன முடிவு எடுப்போம். அப்ப அந்த கணக்கு நீங்க கணக்கு செய்யும். இதுல ஒரு சந்தைகள டேட்டா என்னன்னா ஜியும் என்ஏயும் ஓடபிள்யூ ஆர்ந்தாங்க. அப்ப இவ்வளவு பாருங்க பயணம் செய்யும். அப்ப நமக்கு பிசுக்குமை தடுப்பி சொல்லி பாத்தீங்கன்னா 6πr சமநிலையில டபிள்யூ சமன் என்ன எம்ஜி இப்ப நமக்கு எம் தரல எங்கு பேர் நமக்கு தெரியும் சொல்லி எம் சமன் டிவி
அப்ப இங்க உங்களுக்கு டி தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். OW டி நடத்தி OW கனவுல நமக்கு தெரியுமே வந்து என்னன்னா கோலம் தானே. அப்ப கோலத்துல எல்லாம் போகுது 4/3 into pi r கணம் r ஆகுது. அப்ப பால் கணம் g சமம் 6 pi r theta dt சரியான தெரியல. நீங்க dt போடலாம். ஏதா சமையல் இந்த படிதான். அப்ப இதை நம்ம கோல் பண்ணிட்டு நம்ம போகும் இதுல முடிவு வீட்டு அகழ்ல மாட்டு. அப்போ ஒரு வீட்டு வருது சொல்லி பாத்தீங்கன்னா 2 r squared OW g ஈட்டா வரும். 2 r squared OW g ஈட்டா சரியா நமக்கு பயனாக. அப்ப இதுல மெயின் விஷயம் அந்த முடிவேகம்ங்கிறது என்ன, அந்த 2 துணிக்கைகளுடைய விளைவு விசை பூஜ்ஜியமா இருக்கிறதா நான் பார்த்துட்டேன். அங்க இருக்கிற அந்த துணிக்கையின் வேகம் முடிவேகமா இருக்குது. அதான் நம்ம விட்டது. அடுத்தது பார்க்கணும் தெரியுதுன்னா மழைத்துளி 30 மைக்ரோமீட்டர் எண்ணி, மழைத்துளி 30 மைக்ரோமீட்டர் எண்ணி நீர்த்துளியின் முடிவேகத்தை விட்டு ஓடவே வாலியமா எண்ணி 9 மாதத்தை பார்த்துக்கலாம். அப்ப இதுதான் நமக்கு பிறகு ஆல்ரெடி வீட்டு பார்த்துருக்கோம். அந்த அந்த இல்ல வீட்டு நம்ம பார்த்து வச்சுங்க. சோ அதுல நம்ம ஈக்குவேஷன்ல கருதுகிறோம். VT சமம் 2 r ஸ்கொயர் OW ஈட்டா. இதுல 2 r ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன 6 எழுதிருக்காங்க 30 மைக்ரோமீட்டர். அப்ப 30 தர 10 6 அதை மாதிரி பார்க்கணும். OW வந்து என்னது 1000 தர V வந்து ஈட்டா நமக்கு தெரியும். ஈட்டா வந்து 9 மாறு தர 10 தர 5 9 மாறு தர 10 தர 5 பார்க்கறேன். அப்ப இதன் போயிட்டு நமக்குன்னா நமக்கு முடிவு வரப்போகுது. தசம் 1 தந்தான் 1 2 5 80 அதாவது 1 2 5 தர 10 தர 1 -1 இப்ப பி பார்க்கலாம். இப்ப அடுத்தது பி பார்க்கலாம். இதுல நம்ம என்ன விஷயம் என்னன்னா கேள்வியோட ஃப்ளோ வழிங்க என்ன தெரிஞ்சு நம்ம இந்த தடை விஷயம் கேள்வி போகும். அதுல ஸ்டார்ட் வழிங்கிற படினால நேரத்துக்கு புறக்கணித்து செய்வாங்க. நீருங்கிற படினால நேரத்துக்கு நம்ம என்ன செய்யலாது, நீருக்கு புறக்கணிக்க முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நீர் அடர்த்தி வந்துட்டு திரவங்கள் அடர்த்தி வந்துட்டு கிட்டத்தட்ட கூடியாத வெண்ணூறு அப்படி அந்த வரிசை வேதிய வழினால அதால வர மேல் செய்யலாம் புறக்கணிக்கலாம். அப்ப நம்ம சமையல் விசையை பார்க்கக்குள்ள எக்ஸ்ட்ராவா அந்த மேல் விசையை சேர்த்து கணக்கு இதுல பார்ப்போம். சாலையால் விடுவிக்கப்படும் ARUடைய கோலத்தின் முடிவேகம் DTக்கான கோவை ஒன்றை தெரியுது. குறுக்கு கோலத்தின் அடுத்து D தனியார் பாயிண்ட் அடுத்து நதியார் 200 கிலோமீட்டர். அப்ப அதான் நம்ம போடக்குள்ள வருது. வரக்குள்ள நமக்கு தெரியும் சரி சுக்குமை தடை விசை எப்பொழுதுமே அந்த பொருளினுடைய இயக்கத்தை எதிர்க்கிற வகையில தான் அந்த சுக்குமை தடை விசை வரும். அது அதான் மெயினா விஷயம். நம்ம இங்க போறது அந்த விஷயம் டிரெக்ஷன் தான் நமக்கு எழுதப்பட போகும். மெயினா ஈக்குவேஷனை சரியாக தீர்மானிக்க போகும். அப்ப நம்ம ஞாபகம் பண்ணி டபிள்யூங்கிறது எல்லா சந்தர்ப்பத்தையும் தொழில்படுத்தும். இந்த குவியில அது எப்போயுமே குவியில மையத்தை நோக்கி தான் கேட்குது. அதாவது நம்ம பொறுத்த மட்டும் வேணும். அடுத்தது இந்த பாயாளவாறு பிசுக்குமே தடையுங்க. அது வழியா இருந்தாலும் சரி தேனி திருவமா இருந்தாலும் சரி அந்த பிசுக்குமே தடை செய்வதற்கு எப்பொழுதுமே ஒரு பொருள் இயங்க திசையை எதிர்க்கிறவங்களே, அதாவது அந்த பொருள் இயங்குற திசைக்கு ஆப்போசிட்டா இருக்கும். பொருள் கீழ் நோக்கி இயங்கினா பிசுக்குமை தடை விசை மேல் நோக்கி வரும். இதே பொருள் மேல் நோக்கி இயங்குதுல பிசுக்குமை தடை விசை கீழ் நோக்கி வரும். ஒரு சமயத்துல அவங்க பார்த்து செய்யறோம் வழியில மேல் நோக்கி எறிகிற மனுஷன் ஆரம்பியோட மேல் நோக்கி எறிகிற மனுஷன் தான் அப்ப பிசுக்குமை தடை விசை நமக்கு என்ன செய்யப்பட போதும் கீழ் நோக்கி வரப்போகும். அது ஞாபகம் செய்வோம். அப்ப செய்யுது இது 2க்கும் மேலதி மாவட்ட தாண்டிக்காரங்க அடத்துல நீங்க இந்த அடுத்து என்னது மேலுதவி. இப்ப நம்ம மேலுதை பேர் மேலுதை அது நமக்கு எங்கால சொல்லப்போ நம்ம அதுக்கு ஒரு காணிச்சில மேலுதான் ஆனா இந்த இது வந்து மேல் நோக்கி இதுல கழிப்பட போகும். அவ மேலுதை திசை இப்படி இருக்கும். இதுல டிசிக்மை திசை இப்படி இருக்கு. பொருள் மேலுக்கு போறதுனால இங்க டபிள்யூ இப்படி இருக்கு போய்
அப்ப நம்ம இது சமநிலை எழுதலாம். சரி, சமநிலையில மேல் நோக்கி சரி கீழ் நோக்கி சரி சமம். அப்ப என்னன்னா முடிவுக்கான கோவை தானே சமநிலையில சரி சமநிலையில் மேல் நோக்கி எல்சியை வந்து நமக்கு என்ன வர போதும் f பிளஸ் u சமன் w வரும். இங்கே உங்களுக்கு தந்திருக்கிற விஷயம் என்னதுன்னா AR மூலம் கோணத்துல ஆரை A தந்திருக்கி ரோயல் தந்திருக்கி அடுத்தது D தந்திருக்கு. அது 3 தான் நம்மளோட ஈக்குவேஷனே பாருங்க. அப்ப f நமக்கு சரி என்ன சரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு வந்து ஸ்டார்ட் ஆன 6 பை r ஈட்டாவளி இங்க r ஏங்கிறதுனால 6 பை ஈட்டா a முடிவு நமக்கு VT பிளஸ் யூங்கிறது மேலுது மேலுக்கு நமக்கு தெரியும். இதுல மேலுது ஜீரோ V தர இங்க அடர்த்தி வந்து என்னது திரவத்தின் அடர்த்தி ரோயல் G ஈக்குவல் W சமன் என்னது MG M சமன் நமக்கு என்ன சரி அடர்த்தி தர கனவாகும். இதுல அடர்த்தி வந்து நமக்கு இதுல உங்களுக்கு D DV V வந்து நமக்கு தெரியும் கோலம் விட்டபடினால 4/3 into pi A கணம் இப்ப இதை நம்ம புரிஞ்சுனா இதுல இருந்து நமக்கு இதாக கழிவு போட்டு அது எப்ப அவனுக்கு இதுக்கான முடிவு போட்டு அப்ப மேலுக புறக்கணித்தல் என்ன சொன்னா மீதுக்கான கோவை வந்து நமக்கு கேட்டா வெளியில் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு D minus rho L over theta. இங்க நமக்கு பீட்டா. அதாவது இந்த ரோவாரத்துக்கு பதிலாக மேலுக்கு வரக்குள்ள திரவத்தின் அடர்த்தியில இருந்து அந்த திண்ம பொருள் அடர்த்திய கழிச்சு விட்டா ஓகே. அது இயந்திர உலகம். அப்ப அந்த இயந்திர உலகத்தில் அடர்த்திய அந்த திண்மத்தில் அடர்த்தியில இருந்து கழிச்சு விட்டா ஓகே. ஞாபகம் தான் இதுதான் அடுத்த கடிகாரம்னா வேறுபட்ட கோளங்களுக்கு பெறப்பட்ட VT ஏற்றாருக்கான வரையை இதுல இரண்டாவது ஒரு விஷயம் வேறுபட்ட கோளங்களுக்காக பெறப்பட்ட VT ஏற்றாருக்கான வரைவின் படித்திறன் 500 செகண்ட் -1 மீட்டர் -1 பாயின் விசுக்குமை குணத்தை மதிப்பிடுவார். ஆக நமக்கு ஈடாக போலங்களுக்கான வீதி எது வேஸ்டர். அப்ப வீதி வந்துட்டு வைஎச்சி வரப்போகுது ஏஸ்டாட் வந்து எக்ஸைட்ல வரப்போகுது. அப்ப நமக்கு வந்து ஈக்குவேஷன் என்னது VE சமன் 9 ஏஸ்டாட் G D minus rho L over theta. இதான் ஈக்குவேஷன். இதுல VT வந்து நமக்கு வைஎச்ல வருது. இந்த ஏஸ்டாட் வந்து எக்ஸைட்ல வருது. அப்ப 9 D minus rho L over theta தால ஏஸ்டாட். அப்ப இது YS சமன் MX என்கிற ஒரு ஃபார்மட்ல நமக்கு கிராஃபா இருக்கும். அப்ப இங்க படித்திறன் வந்து D minus rho L over theta படித்திறன். அந்த படித்திறன் தீர்வான தந்திருக்காங்க என்னன்னு 500 செகண்ட் மைனஸ் மீட்டர் -1. அப்ப D minus rho L over 9 ஈட்டா சமன் 500. இப்ப இதுல இருந்து நமக்கு தேவையான தீர்வான ஈட்டா பேசுறாங்க. இதுல நமக்கு மொத்த தீர்வான தெரியுதானே 2 ஓகே. D தெரியும் நமக்கு என்னன்னா 1700 ரோயல் தெரியும் நமக்கு என்ன சொல்லி பார்த்துன்னா 800 9 ஈட்டா சமன் 500. இதுல இருந்து ஈட்டா ஈட்டா 4 பிளஸ் காட்டுது
அல்லது அது இன்னொரு அளவு என்ன, அதாவது நியூட்டன் செகண்ட் ஈட்டி மைனஸ் 2 அதோட இது பண்ண முடியாது. அதாவது நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஊடகத்துல ஒரு பொருளுடைய இயங்கியதுல அந்த ஊடக தடை செய்யப்படக்கூடாது. அந்த பொருள் மீது ஒரு தடை செய்வது கிடையாது. அந்த தடை விசை போல வரைக்கிறதுல அதுக்கான சமன்பாடு, அந்த ஸ்டோகி சமன்பாடுனா 6πr அப்ப அதுல வார அந்த v தான் நமக்கு மெயினான விஷயம். vங்கிறது உண்மையிலே குறித்த ஒரு சந்தர்ப்பத்துல அந்த வேணும். அதாவது நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு தடை விசை நம்ம காணணுமோ அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற வேகத்தை அதுல போட்டு அந்த குறித்த காலத்துக்கு தடை விசை எவ்வளவு தடை விசை அதுல தொழிற்படுத்த வாரது. அப்படி அந்த v என்ன செய்யப்பட போகுது, பொருள் ஆகும்போது தானே போகுது. அவன் பொருள் ஆகும்போதால v படிப்படியாக கூடி ஒரு சந்தர்ப்பத்துல அங்க மேல் நோக்கிய விசையும் கீழ் நோக்கிய விசையும் செய்யுது சமநிலை அடையும். அப்படி சமநிலை அடையக்குள்ள பொருள் என்ன செய்யாது, மேலும் மாற முடியாது. அப்ப இருக்கிற வேகம் வந்து வீட்டி அதை நம்ம முடிவு வேகம் செய்யறோம். இதே இது 1000 டர்ன் வந்துட்டு 900 1800 1900 200 ஏதோ ஒரு வினாடி 2 வினாடி 4 4 நீங்கள் தப்பு மைனஸ் இதை இந்த 4 பாட்டி பயம் தசம் 4 செகண்ட் பாவனா ரைட் நம்ம இதில் சி பார்க்க இப்ப சி பார்க்க. அப்ப பொதுவா இதுல வாரா ஃபர்ஸ்ட் ஒரு ஊடகத்துல ஒரு பொருள் இயங்கிட்டு போது ஒரு அந்த ஊடகம் இயங்குங்களை கணக்கு சேர்ப்பாரு. அப்ப ஒரு விவசாய பகுதியில் உயரத்தில் அமைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டியில் நீட்ட உருளை குழாய்கள் வயல்களில் காணப்படுகிறது. குழாய் ஏடி பகுதியின் ஆறை அதிகமாகவும் பிசி பகுதியின் ஆறை குறைவாகவும் உள்ளது. மழை காலங்களில் நீர்ப்பாசனம் குறைவாகவும் வெயில் காலங்களில் நீர்ப்பாசனம் அதிகமாகவும் தேவைப்படும். நீரில் விசுமை வீதா தமிழ் கொண்டுதர 10 பைத்தமல் ஏகிட நீளம் 40 ஆறை தட்டு டிடி பகுதியில் நீளம் 60 கிலோமீட்டர் தான் ஆறை தச பொறுவீங்க. வெயில் கால நீர்ப்பாய்ச்ச வீதம் தந்திருக்கான 1 மீட்டர் காணப்படுத்தவர்கள் மழை கால நீர்ப்பாய்ச்ச வீதம் 3 மீட்டர் காணப்பட்ட ரப்பை குழாயின் உயரம் வெப்பநிலையுடன் விசுமை குணத்தில் ஏற்படும் மாற்றம் என்பதை புறக்கணிக்க. சரி, அப்ப இந்த முதலாவது பகுதினா குழாயின் ஊடாக பாயும் பிசுமை உள்ள பாயின் பாய்ச்சல் வீதத்திற்கான குவிசை சமன்பாட்டிலிருந்து சுழியின் இடையாளம் பெறுகிறார். அப்ப அதான் குவிசை சமன்பாடு வந்து U சமன் π/8 டெல்டா P over L I 4 தீட்டா. π/8 டெல்டா P R 4 டெல்டா ஈட்டா. இது சமன்பாடு. இது என்னன்னா இந்த குவிசை சமன்பாடு இது என்னன்னா நம்ம மெக்கானிக்ல பாக்குற மெக்கானிக்ஸ்ல ஒரு வாயு இயக்கத்துல நம்ம அதுல அந்த வேலையுடைய விஷயம் போடுறோம். அந்த விசுக்குமே குணாதுலாம் இருக்கு. பாயானது விசுக்குமே அற்றது அந்த விடுகோளம். இங்க நம்ம என்ன செய்யறோம், உண்மையிலே பாயானது அப்படியானது இல்ல. உண்மையிலே பாய் என்ன செய்யறோம், விசுக்குமே குணம் வந்து அப்படி இல்ல. அதுக்குரிய இந்த பாய்ச்சலுக்கு தான் என்னது அதாவது இருந்த அனைவரும் நம்ம விஷயம் பாக்குற வந்து பாய்ச்சல் வீதம் சமன் ஏற்றிதான் உட்பட்டு பார்க்கிற சமன் ஏறுகள். ஆனா இங்க நமக்கு என்ன அந்த ஈக்குவேஷனை கனெக்ட் பண்ணாம ஆரையும் வேலைக்கு இல்லாம நம்ம ஏனைய கணியங்கள் சார்பாக இந்த கியூ பார்க்கணும். சொன்னா இந்த பாய்க்கு சிறுமை இருக்கிறதால நம்ம என்ன செய்யறது, பாய்க்கு 2 புள்ளிகளுக்காக ஒரு அமுக்க வித்தியாசம் தான் இருக்கும். உண்மையா நடக்க போற விஷயம் தான் என்ன, ஒரு பாய்களுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அந்த பாய்களை கட்டாயம் ஒரு அமுக்க வித்தியாசம் இருக்கும். ஏன் எப்பொழுதுமே பாயில் வந்து ஒரு உயர்ந்த அமுக்க முடிய ஒரு பிரதேசத்துல இருந்து ஒரு தாழ்ந்த அமுக்க முடிய ஒரு பிரதேசத்தை அஞ்சு செய்யப்படக்கூடாது போக போகுது. அப்ப இதுல இந்த கொஸ்டின் என்ன வச்சு பேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா தூங்கோட்டு பரப்பு வேகம் தாங்கி போட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த 2 பீரியடுகளில் அமுக்க வித்தியாசத்தை கேட்கலாம். அப்படி இல்லாட்டி டிரெக்டா மாநில தாங்கி போட்டு லேனிய கணிய கட்டா பரப்பு செய்யலாம். கூடியதா இருக்கும். ஆனா இங்க கியூக்கு பதிலாக நம்ம ஏவி போடலாம்ன்றது நான் இங்க எப்பவுமே இருக்கிறோம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த ஒரு கண்டிஷன் இல்லை. இது எந்த சந்தர்ப்பத்திலையும் யூஸ் ஆன நேமிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம என்னன்னா அந்த இது நாம சொல்லலாம் கியூங்கிறது என்னது, கியூங்கிறது பாய்ச்சல் வீதம். டெல்டா பி டெல்டா பிங்கிறது அமுக்க வித்தியாக்கம் செய்யறதுதான்.
அல்லது நம்ம தெளிவா எழுதணும்னு சொன்னா குறித்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான குறித்த 2 புள்ளிகள் இடையிலான அமுக்க வித்தியாசம். அதான் டெல்டா டி. இப்ப 6 உலோகம் அதுக்கு முதல்ல நான் எழுதுகிறேன். நெல்லியன்னு சொன்னா நம்ம குழாயில கருவின நீளம். இப்ப குழாயில் குறித்த நீளம். அதாவது நம்ம எவ்வளவு கணக்கு செய்ய போறோமோ அந்த அளவு ஈட்டாங்கிறது நமக்கு என்ன தெரியும்? ஈட்டாங்கிறது நம்ம பாய் பிசுத்துல உள்ள பாய் பிசுத்துமை குணம் இருக்குல்ல, பிசுத்துமை குணம் தான் இங்க. இப்ப 6 இப்ப என்ன சொன்னா நம்ம இது ஸ்டோக்கிங் சமன்பாடு பார்க்கக்குள்ள எக்ஸாம நமக்கு என்ன வந்துச்சு 6πr அது அங்க போட்ட இந்த ஆறு என்னன்னு சொன்னா அது இப்ப இருந்தாலுமே நம்ம அங்க போட்ட ஆறு வந்து வெளியாறு கோலத்தின் வெளியாறை நம்ம அங்க போட்டோம். ஏன் அந்த வெளியாறை நான் செய்ய போகிற பிசுக்கு தொழிற்படுகிறது செய்யும். இங்க நமக்கு போற இந்த ஆறு இதான் ஒரு குழாய் இருக்குன்னு சொன்னா இந்த குழாய் செய்வோம். குழாய் அப்ப இது R1 இது R2 சொன்னா இங்க போட போற ஆறு இங்க போட போற ஆறு வந்து குழாயின் உள்ளாரை அவதான் போடலாம். குழாயின் உள் ஆரை அல்லது அக ஆரை தான் போடுவோம். ஏன் உண்மையிலே திரவம் பாய போற ஆறுதான் திரவம் ஏதாவது பாயுது. திரவம் நமக்கு மொத்தமா வெளியே பாய போறது இல்லை. திரவம் பாய்கிறது உள்ளால பாயிருந்தால நம்ம இங்க போட போற ஆரை வந்து குழாயிட்ட உள்ளாரே இருந்துக்கலாம். உள்ளாரை அக ஆரை கொடுத்தா வீட்டு நெல்ல ஏன்னா வெளியாரை நம்ம போட போறது அதோ அப்ப நமக்கு என்னன்னா குடிசை சமன்பாட்டு எழுதி அது இருக்கக்கூடிய பணிகள் எழுதான்னு எழுதுறாங்க. அது வித்தியாசம் எல்லைங்கிறது மாறுல. இப்ப அவங்களோட ஷெல்டா பி ஒன்று வந்து ஏன் வருது மெக்கானிக்ஸ் நம்ம ஏழாத உண்மையிலேயே ஒரு குழாய்கள். இப்ப இந்த குழாய்க்குள்ள என்ன செய்யப்பட போகுது திரவம் பாயம். இப்ப நாம இது நினைச்சோன்னா நம்ம மெக்கானிக்ஸ்ல செய்யறோம். அவங்க நம்ம என்ன செய்யுது எல்லா திரவம் மூலக்கூறும் ஒரே நேரத்துல நமக்கு என்ன செய்யுது ஒரே நேரத்துல ஒரே திசையிலே அங்க அதுக்கு பிசிக் மெத்தட் இல்லைன்னு சொல்லி பாருங்க. பட் இது வந்து நம்ம மெக்கானிக்ஸ் எடுத்து சொன்னா ஒரு எக்ஸம்ஷன் ஒரு இடம் உண்மையில் நமக்கு திரவத்துக்குள்ள என்ன நடக்குது இங்க நடக்குதுன்னு சொன்னா எந்த ஒரு உராய்வு செய்கிறது திண்மங்களுக்கு மட்டுமே செய்யப்படவில்லை. தொழிற்பட போறது இல்லை. அது திரவ மூலக்கூறுகளிடையே தொழிற்படுத்துவோம். இப்ப இந்த சுவரன் ஒட்டி கொண்டு இருக்கிற பகுதியில் நாங்கள் என்ன செய்யப்பட போகுது இவ்விடத்துல நீர் வரப்படுது. இப்ப இந்த 2 நீர் மூலக்கூறுகளோட பேர் நமக்கு என்ன இருக்க போகுது சுவரன் ஒட்டு கொண்டிருக்கிற நீர் மூலக்கூறுகள் பூச்சியமா இருக்க போகுது. இது நமக்கு என்ன செய்யல இயற்கை தானே அது சார்பான இதுவையும் பூச்சியமா இருக்க போகுது. அப்படி நம்ம நிதிரவ மூலக்கூறு இப்படி கலக்கிட்டு வந்துடும். இப்படி கலக்கல நமக்கு தெரியும் என்ன செய்ய இப்பொழுதுமே இந்த பாறைகள் வேகம் மத்தியில உயர்வாடி கொண்டு போக போக அந்த வேகம் செய்யுது குறைஞ்சி இங்க பூச்சியமா இருக்க போகுது. அமைச்சியாதான் நமக்கு வருது. அப்ப இப்படியான விஷயம் ஏன் நமக்கு வரது சொல்லி பார்த்தோம்னா இந்த உராய்விட்ட உராய்வு விசையை கம்பென்றது இப்பொழுதுமே இயக்கத்தை இருக்க போகுது. அப்ப இந்த நீர் மூலக்கூறு என்ன செய்யப்பட போகுது இந்தியாவில போற இதுல வேகத்தை இது இருக்க போகுது இங்க போகுது. அப்ப இது சார்பாக இயங்குறதால இதுல வேகம் இது இந்த திரவ மூலக்கூறு இங்கால இயங்க போறதால இங்க இருக்கிற மூலக்கூறு என்ன செய்யப்பட போதும் இதுல இயக்கத்தை இதுல இயக்கத்தில் இருக்க போகும். அப்படி எப்பொழுது என்ன செய்யப்பட போகுது ஒவ்வொரு திரவ மூலக்கூறுகளும் அந்தந்த அடுத்தடுத்த திரவ மூலக்கூறுகள் இயங்குறது இயங்க போகுது. அப்படி அதை மட்டும் நான் செய்யப்பட போகுது எல்லா சொன்ன நமக்கு நடக்க போகாது. இப்ப எப்படினாவது இந்த உராய் விசை வந்து நமக்கு என்ன நடக்க போகுது அங்க சக்திகளை கொண்டு வர போகுது. உராய் விசையால வேலை செய்யப்பட போகுது. அப்ப அந்த வேலை என்ன செய்யப்பட போகுது நமக்கு அங்க திரவங்களுக்குள்ள ஒரு சக்தியா இழக்கப்படுது. பொதுவாக உராய் விசையால என்ன சக்தி வழியில் இழக்கப்படுறது ஒரு வெப்ப வடிவமா நமக்கு அங்க சக்தி இழப்பு நடக்குது. இப்ப சக்தி இழப்பு நமக்கு வளர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த சக்தி இழப்போட நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அவங்க தொடர்ச்சியான மக்கள் வேலை செய்யறதுதான் இருக்க போகும். அதனாலதான் நம்ம இங்க இருந்து இங்க போகக்குள்ள நம்ம மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் திரவங்களுக்கு இடையில கலக்கிறது உராய் விசை. ஏன்னா பிசுக்கு விசை இல்லைன்னா உராய் புறவணிக்கா உராயத்தை போய் கிடைக்கும். அதனால நமக்கு என்ன நடக்க மாட்டேங்குது அங்க ஒரு சக்தி இழப்போடு நடக்க மாட்டேங்குது. ஆனா இங்க நமக்கு என்ன நடக்கப்படுறது சக்தி இழப்போடு வந்து ஏற்பட போகுது. அப்ப சக்தி இழப்போண்டு வருது அந்த இழப்பை நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் வெளியில இருந்து வேலை செய்யணும். அப்ப நம்ம திரவத்தில் எப்படி நம்ம வேலை செய்யப்பட போறோம்
திரவத்தில் நம்ம செய்யப்படுற வேலை வந்துட்டு ஒரு அமுக்க வித்தியாசத்தால் நம்ம என்ன செய்யலாம், ஒரு வேலை வந்து செய்யலாம். அப்ப இது ஏ பி சொன்னா இங்கே அமுக்கம் பி இங்கே அமுக்கம் பி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய போறோம், இந்த அமுக்க வித்தியாசத்தால இந்த திரவத்தில் ஒரு வேலை வந்து செய்யலாம். டெல்டா பி வந்துட்டு பி டி மைனஸ் பி ஏ மைனஸ் பி டின்னு வருது. அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துல தண்ணி செய்யலாம், திரவங்கள் பாய்வு இருக்கும். சோ அப்ப அந்த அமுக்கம் மாற்றத்தால விடையிலிருந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு விஷயம் வழங்கும். அப்ப அந்த விசையால செய்யப்படுற அந்த வேலை வந்து இந்த திரவ மூலத்தினுடைய உராய் விசையால் எழுப்பப்பட்ட அந்த வெப்ப சக்தியை பேலன்ஸ் பண்றதால தொடர்ந்து திரவம் என்ன செய்யும், அதே விதத்துல வாங்கி இருக்கும். அதுக்குதான் அவன் மெக்கானிக்ஸ்ல விஷயம் நம்ம புறக்கணிச்சதால அந்த அமுக்க மாற்றம் தேவைப்படாது. நமக்கு சக்தி வந்து லொஸ் ஆகும். பட் இங்க எந்த கொஞ்சம் வருஷம் நமக்கு அந்த உராய்ச்சியை நம்ம கன்சிடர் பண்றதால சிலவங்களுக்குள்ள அது வந்து உராய்ச்சியான அந்த வெப்ப வடிவில சக்தி இழக்கப்படுது. ஸோ அந்த இழக்கப்பட்ட சக்தியை நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு அமுக்க வித்தியாசத்தால இன்னும் ஒரு எக்ஸ்பிரியன் எல்லாமே ஒரு வேலையோட சரி. அதான் நமக்கு இங்க வர இந்த வேலை டாபிக். அந்த வேலை டாபிக் இருக்கிறதால தான் திரவங்களை செய்யறது வந்து தெரிஞ்சதுதான் ஆகும். நான் கடைசியாக மொத்தமா சொல்றேன். ரைட். இப்ப அடுத்த கணிதம் வெயில் காலத்துல கேகின் பகுதி இந்த அழுத்த வீழ்ச்சி டெல்டா ஏரியை கணிக்கிறாய். அப்ப இது நம்ம தெரிஞ்ச விஷயம் என்ன சொன்னா, இப்ப நமக்கு தந்திருக்காங்க கியூ எல்லாம் தந்துருவாங்க. அவ வெயில் காலத்துல நீர் பாய்ச்சல் வீதம் கியூ சமன் டெல்டா பி 6 எழுதிட்டா. இதுல வெயில் காலத்துல பாய்ச்சல் வீதம் 1.5 பை நமக்கு தேவை டெல்டா பி குழாயில 6. இப்ப நமக்கு பட்டிக்கு விஷயம் என்ன, ஏதி பகுதியில அழுத்த வீழ்ச்சி. அப்ப ஏதி பகுதியில அழுத்த வீழ்ச்சிக்குள்ள ஏதி பகுதியில 6 வந்து 0.2 மீட்டர். அப்ப 0.2 4ஆம் ஆண்டு அங்கே பாக்கணும்னா சம்டைம்ஸ் முட்டை தருவாங்க. அங்கே கூட வந்துட்டு ஏடி பகுதி 40 கிலோமீட்டர். அப்ப 40 மீட்டர் தர ஈட்டாவது நமக்கு தருவாங்க. என்னன்னு சொன்னா 1 தர 10 அப்ப இதுல இருந்து நம்ம டெல்டா பி காணலாம். டெல்டா பி உங்களுக்கு வரக்கூடிய டெல்டா பி ஏடி ஏடி சமம் வருது 1 தர 15 டெஸ்கால் 1 தர 15 டெஸ்கால் பத்தி வரேன். ஓகே. அடுத்த கேள்வி, வெயில் காலத்தில் டிசி பகுதியில் அழுத்த வீழ்ச்சி டெல்டா பி டிசி. அப்ப இதுக்கும் அதே விஷயம் தான். அப்ப இதுல நமக்கு வரப்போகுது சரி கியூ சமன் 5/8 டெல்டா பி 6/4 இதுல கியூ வந்துட்டு நமக்கு 1 சமன் அது மாற போறதுல 5/3 டெல்டா பி 6/4 இங்க டிசி பகுதியில் 6 இருக்காங்க. கசம் 1 மீட்டர். அப்ப கசம் 1/4 எழுபதுக்கு 60 கிலோமீட்டர். 60 தர 10 மீட்டர் வீட்டுல மாறாது. 1 தர 10 அப்ப இதுல இருக்கு நம்ம என்ன செய்யலாம், இதுல இருக்கு டெல்டா பி டிசியை பார்த்து டெல்டா பி டிசி சமன் டெல்டா பி டிசி சமன் 2.4 தர 16 இருக்கா. 2.4 தர 16 எஸ்கால் இப்ப அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா, மொத்த அழுத்த வீழ்ச்சி டெல்டா பி டோட்டல் சமன் டெல்டா பி ஏடி பிளஸ் டெல்டா பி டிசி என கொண்டு வெயில் காலத்தில் தொட்டியில் பேணப்பட வேண்டிய நீரின் உயரத்தை கணிப்போம். திறந்த முறையில் வளிமண்டல அமைப்பு நிலவுகின்றது. அதன் பெருமானம் 1/10 நீரின் அழுத்தி 1000 இதுதான் நினைக்குது. இப்ப தண்ணிக்கான என்னன்னா இருப்பாங்க. இப்ப இந்த அமுக்க வித்தியாச மொத்த வித்தியாசம் டிடோட ஏ பிளஸ் பிடி சாரி பிஏடி பிளஸ் பிடிசி. அப்ப ஏடி ஏசி சொன்னா ஓகே இது சி. அப்ப பிஏ பிளஸ் பிஏடி பிளஸ் பிடிசி இருக்கும்.
இப்ப இந்த அமுக்கு வித்தியாசத்தை நம்ம சொல்றது இங்க உயரத்தான் கல்வி அப்ப இதுல தந்திருக்கிறோம்னா அந்த வெப்ப குழாயோட உயரத்தை புறக்கணி தெரிவிக்கிறாங்க ரைட் அப்ப இதுல நம்ம வருது நிலை நம்பும் தானே அப்ப இதுல மொத்த அமுக்கம் வந்து நம்ம ஹெச்ஓஜி அதனால இதை நம்ம கிடையாது அப்ப இந்த ஹெச்ஓஜியால வாரின மொத்த அமுக்கம் வந்துட்டு பிஏடி பிளஸ் பிடிடிசி ஈக்குவலா இருக்கு அப்ப நம்மளுக்கு நிலைவேஜ் அப்ப நம்ம இதுல இருந்து H சம PAD plus TGC over OG. இதுல PAD நமக்கு தெரியும் 1.14 டெஸ்கால். அதே மாதிரி PGC வந்து நமக்கு தெரியும் 2.4 டெஸ்கால். 4 ரோ வந்துட்டு 1000 G வந்து பார்த்தா அப்ப இதுல இருந்து உங்களுக்கு H வரும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா H சம 250 மீட்டர் வருது அப்ப 250 லிட்டர் உயரத்துல நீர் எடுத்தாதான் இந்த பிசி சீட்டால நீர் வழியாகும் அது ஏன் நமக்கு பை வழிமாக அமுக்கம் வடத்தையும் பை வழியாக அந்த ரெண்டாம் அமுக்கம் அதனால அந்த மொத்த அமுக்கு வித்தியாசங்கள் நமக்கு வராது வெளியா கலந்து சேர்ந்தா வடத்திருக்கிற அமுக்கம் என்னது 5 பிளஸ் HOG ஈக்குவல் PAD பிளஸ் PDC பிளஸ் 3 பைன் வரும் அப்ப அந்த பைன் ஆகும் அதனால நம்ம டைரக்டா போடலாம் அப்ப ஈக்குவேஷன்ல போட்டி பட்டியலாம் ஓகே தான் போடாம இப்ப ரியலா நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப அந்த விஷயம் வரைக்கும் ஓகே மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து விசையை புறக்கணிச்சு இந்த பிசிக்கல் விசையை புறக்கணிக்கிறதால பாய் இருக்குல்ல ஒரு கிடைப்பட்ட பாய்ச்சல்ல அந்த பாயை என்ன செய்யலாம் இவ்வளவு தூரம் பண்ணாலும் போகலாம் இப்ப அது முடிவில் இடம் வாய்க்கு வந்து பாய் கொண்டே போதும் இயங்கிக் கொண்டே இருக்குது ஆனா ஒரு பிராக்டிகலான ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ரியல் லைஃப் என்ன நடக்க இல்லாது ஒரு கிடைக்கலாக இங்க இருந்து நெல்ல முடிவு இருக்கிறது கூட டெப்ப திறந்து இப்படியான பார்த்ததுல இருந்து ஒரு முடிவு நிலைக்கு கவனிச்சு போனோம் என்ன செய்யாது அந்த முடிவு நிலம் வரைக்கும் பாய் வராது அப்படி வந்தாலுமே இங்கே அதே வேகத்தோட நமக்கு என்ன செய்யாது அந்த பாய் அதே வேகத்தோட அந்த பாய்க்கு நமக்கு வெளியாக மாட்டேங்க ஏன்னு சொன்னா நம்ம இங்க கொடுத்த இந்த அமுக்க வித்தியாசம் வந்து இந்த பாய்கள் இயங்குறதுக்கு பாய்கள் இடையிலான வேலை செய்ய தோப்போம் அப்படி வேலை செய்ய என்ன செய்யப்பட போகுது அங்க இருக்கிற இதுல வந்து சக்தி குறைய போகுது பாயும் வந்து சக்தி குறையக்கூடிய அடுத்தது நம்ம என்ன செய்யும் அதுல வேகம் கொண்டு மாறுபடும் அப்படி நம்ம வேகத்தை மாறாம வச்சிருக்க நம்ம சேர்ந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அமுக்க வித்தியாசம் வந்து கொடுக்கணும் அப்ப இதை வச்சுதான் நம்ம கியூ சமன் ஏவிங்கிற ஈக்குவேஷனை இதோட கனெக்ட் பண்றோம் எப்படி இப்ப நம்ம ஸ்டார்ட்ல பார்த்தாக்கா கியூ சமன் ஏவிங்கிறது ஓகே அப்ப இந்த ஏவியில ஏ மாறாத வேலை செய்ய போறல வி மாற போறல எங்க பிசுக்குமே இல்லாத சொன்னது சப்போஸ் இதுக்கு ஒரு பிசுக்குமே எடுத்தோம்னு சொன்னா இங்க ஏவிங்கிற ஈக்குவேஷன் நம்ம எதுக்கு பயன்படலாம் பை பை டெல்டா பி ஆர் 4ஆம் அடுக்கு டெல்டா ஈலாம் ஒரு ஈக்குவேஷன் என்ன பேலன்ஸ் பண்ணலாம் அப்ப உங்க அமுக்க வித்தியாசம் வந்து நமக்கு குறைஞ்சிட்டு வாசிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பி என்ன செய்யப்பட போகுது மாற போகுது அப்ப இல்ல தண்ணி வெளியேற வேகம் அப்படியான அந்த வேகங்கள் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம செய்யலாம் பயன்படுத்தி இப்ப அடுத்த மனுஷனா மனித இது தோற்றம் சரியா அப்படின்னா வெளியேற அந்த வேகம் மாறும் அந்த வேகம் மாற நம்ம என்ன செய்யலாம் போகும் பாய்ச்சல் வீதம் ஒட்டோவாக்க மாற போகுது அப்ப அதை கவனம் பாய்ச்சல் வீதத்து நம்ம மாறியாக போயிடும் ஒரு பிசினி உள்ள தெரிவிச்சு இந்த டெல்டா பிய மாறலாம் ஆறு மாறலாம் மாறலாம் மாறாமலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெல்டா பி என்ன செய்யணும் ஒரு பிக்சடான பெருமானத்துல வச்சுக்கணும் அப்படி அந்த டெல்டா பி பிக்சடா இல்லையான்னு சொன்னா நடக்க போகுது அங்க வேகம் மாற போகுது சோ வேகம் மாறினா பாய்ச்சல் வீதம் செய்ய ஒட்டோவா அப்ப மாறும் அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல படிப்படியாக நிலையில குறைஞ்சி பூச்சியம் மாறி வெளியேறது போகல அந்த சிச்சுவேஷன் நடக்கிறது சரியா இப்ப இதுல கடைசி வேணும்னா குழாய் டிசியில் பாசிப்படி கடைசியில 5வது கேள்வி குழாய் டிசியில் பாசிப்படி வருவதால் அதன் ஆரை கசம் சைவரட்டி மீட்டராக குறைந்ததுங்க ஆரம்ப அமுக்க வித்தியாசம் மாறவில்லை என கொண்டும் கியூ நேரில் சமன் ஆரை 4ஆம் அடுக்கின் தொடர்பை பயன்படுத்தியும் பாசி படிவதற்கு முன்னர் நீர் பாய்ச்சல் வீதம் பாசி படிந்த பின்னர் நீர் பாய்ச்சல் வீதம் என்ற வீதத்தை காண அப்ப இதுல நமக்கு என்ன செய்யணும்னா அமுக்க வித்தியாசம் எடுத்துக்கிறாங்களா மாறாக இருக்குன்னா 5வது இப்ப நமக்கு தெரியும் என்ன செய்ய Q சமன் டெல்டா பி எழுதிட்டா இதுல மாறல மாறல டெல்டா பி மாறலன்னு சொன்னா Q நேர்விய சமன் என்ன 6 அப்ப அது இருக்காங்க இப்ப ஆரம்பத்தில் நமக்கு என்ன பாய்ச்சல் வீதம் மாறியதன் பிறகு இந்த பாய்ச்சல் வீதத்துக்கு பாசி படிந்த பின்னர் நீர் பாய்ச்சல் வீதம் என்ற விகிதத்தை காண தெரியும் இப்ப நான் வந்து என்ன செய்யப்பட போகுது குழாயில சுவாசம் படிவதால உள்ளாரே குறையும்
அதைத்தான் நம்ம எடுத்து சொல்றோம். நம்ம ஆரம்பத்தில் நம்ம பாய்ச்சல் வீதம் Q1 இருக்கிறோம். அதாவது பாசி படிகளுக்கு உதரான வீதம் Q1. அது சமம் நமக்கு என்னது தசம் 1/4 தசம் 1/4. இதை நான் எடுக்க போற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது பாசி படிகளுக்கு பிறகு நியூட்டன் சமம் தசம் 0.4. இது நம்ம எடுத்த ரெண்டாவது ஈக்குவேஷன். நம்ம கட்டின ரேஷியோல Q1 Q2. அது Q1 over Q2 சமம் போது தசம் 1/4 தசம் 0.4. அப்ப இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா Q1 over Q2. இதெல்லாம் கட்டினவங்களுக்கு Q1 over Q2 உங்களுக்கு ரிலேஷன் சொன்னா 625 256. இதுவே போதுமானது. இதை வந்து சுருக்கி 2.44. இது தேவையா பொதுவாக பின்னே தெரியும். அப்ப இதனால 625 256 எடுக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்டினா இங்கு குடிசை சமன்பாட்டின் பிரயோகம் மழை காலத்துல அல்லது வெயில் காலத்துல மிகவும் திருத்தமானதாக இருக்கிறது தகுந்த காரணங்கள் நியாயப்படுகிறேன். இப்ப நமக்கு தெரிய வேணும்னா இந்த குடிசை சமன்பாடு செல்லுபடியாவதற்கான நிபந்தனைங்க மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன? மிக முக்கியமான நிபந்தனை வந்து அந்த பாய்ச்சல் வந்து அறிவிக்கோப்பு பாக்குறது. கொந்தளிப்பு பாய்ச்சலா மாறி நமக்கு என்ன தேவையாங்க அங்க குடிசை சமன்பாடு இந்த செல்லுபடித்தன்மை இந்த திருத்தம் வந்து அதை செல்லுபடித்தன்மை வந்து குறையட்டும். அப்ப அதான் ரீசனே இப்போ மழை காலத்துல காய்ச்சல் வந்துட்டு 1.5 மீட்டருக்கான பஸ் சாரி வெயில் காலத்துல காய்ச்சல் 1.5 மீட்டருக்கான பஸ் இதே வெயில் காலத்துல வெயில் காலத்துல நீர் பாய்ச்சல் வீதம் வந்துட்டு 1.5 மீட்டருக்கான பஸ். மழை காலத்துல அது நீர் பாய்ச்சல் வீதம் வந்துட்டு தசம் 3 மீட்டருக்கான பஸ். அப்ப நீர் பாய்ச்சல் வீதம் கூட செய்யப்பட போகுதுனால கொந்தளிப்பு காய்ச்சலா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடும். நீர் பாய்ச்சல் வீதம் குறைய அது அறிவுக்கோட்டு பாய்ச்சலா போதும். அப்ப இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா மழை காலத்துல ஆன்சர் என்ன மழை காலத்துல தான் தேவைப்படுத்தமே கூட ஏன்னா வெயில் காலத்தை விட மழை காலத்தில் நீரின் பாய்ச்சல் வீதம் குறைவாக காணப்படுவதனால் நீர் வந்து பெருமளவு அருவிக்கோட்டு பாய்ச்சல் போக்குவானதாக இருக்க முடியும். இதனால இது குடிசை சமன்பாடு செல்லுபடித்தன்மை இந்த பிரயோகம் வந்துட்டு அதுல செல்லுபடித்தன்மை வந்து கூடுதலாக திணிக்க போகுது. அதான் நமக்கு மெயினான விஷயம் நம்ம வந்து மழை காலத்துல வெயில் காலத்துல நீர் பாய்ச்சல் வீதம் கூட அதனால அருவிக்கோட்டு பாய்ச்சல் வீதம் வந்து அருவிக்கோட்டை பாய்றது வெயில் காலத்துல மழை காலத்துல குறைய. ஸோ இதை வந்துட்டு மழை காலத்துல பயன்படுத்தி திருத்தம் கூட இருக்க போகுது நான் விளைவிச்சு வந்தோம். ரைட் இப்போ நான் பயணத்தில் வந்து சொல்லலாம். அப்ப நம்ம இந்த கொஸ்டின்ல பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பிசிக் மேல ஒரு திரவத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு வலிப்புலையோ ஒரு பொருள் ஒன்று இயங்குறதுல அந்த பொருள்ல தொழிற்படக்கூடிய தலையீட்டுக்கான சமன்பாடு ஸ்டோக்கின் சமன்பாட்டால தான் வருது. அது 6πr சமன்பாடு ஒரு கோலத்துக்கு தான் மேல தொடர்ந்துடும். இதே ஒரு பிசுக்கு மேல ஒரு திரவம் ஒன்று இயங்கக்குள்ள அந்த திரவத்துக்கான பாய்ச்சல் வீதம் கனவளவு பாய்ச்சல் வீதம் Q சமன் அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம பார்த்தீங்கன்னு சொல்லி குவிசை சமன்பாடு அந்த குவிசை சமன்பாடு செல்லுபடியாக அடைவுன்னு பார்த்துட்டு இருக்குது. ஸோ அப்படியான விஷயம் தான் நம்ம இதை வளர்ச்சி. ஸோ அதோட இது நம்மளோட 7வது கொஸ்டின் முடியுதோம்.